மாந்தி இருக்கக்கூடிய இடம் எது, அதற்கு என்ன பரிகாரம், இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு போன்ல, மேம் நான் வந்து ஒரு ஏரியாவுக்கு போவேன், அங்க நிறைய நாய்கள் பூனைகள்லாம் வரும், அவங்களுக்கு நான் பிஸ்கெட்டு ஏதாவது ஒரு வாங்கி கொடுப்பேன், தீனிகள் வாங்கி கொடுப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை நான் அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு போனா அந்த பிராணிகள் அங்க இருக்காது, ஏன்னா அவங்க இறந்துடுறாங்க. இப்ப இது ஏன் நிறைய நான் ஜோதிடர்கிட்ட கேட்டேன், எனக்கு அது பதில் கிடைக்கல. இது எதனால? நான் வந்து ஒரு பிராணியை வளர்த்தினாலும் இறந்துடுது, நான் ஒரு பிராணிக்கு ஏதாவது தீனி கொடுத்து அவங்கள நல்ல விதமா பார்த்துக்கிட்டாலும் ஃபுட்டு தான் கொடுக்குறேன், ஆனா அது இறந்துருது. இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய ஜாதகத்துல 1, 2 இந்த இடத்துல மாந்தி இருக்கா, 4 மாந்தி இருக்கா, இது சொல்லுங்க அப்படின்னா, ஆமா மேடம் இருக்கு 2ல. அப்போ 1, 2ல மாந்தி என்றால் புலிகள் கண்டம்னு சொல்லுவாங்க. அப்போ மாந்திங்கிற கிரகம் எந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு கெடுதல் செய்யும், இதுதான் நம்மளுடைய அமைப்பு. அப்போ 1ஆம் இடத்தில், இப்போ 1 மேஷம் எடுத்துக்கோங்க, இந்த 1ல மாந்தி இருந்தால் மாந்தி தோஷம், 2ல மாந்தி இருந்தாலும் மாந்தி தோஷம், 7ல இந்த 4ல இருந்தாலும் மாந்தி தோஷம். சரிங்களா? அப்ப இந்த மாந்திக்கு அமைப்பு 10, 11 கொஞ்சம் நல்ல ஸ்தானமா இருக்கு. அப்ப இந்த மாந்தி 1, 2ல இருக்குதான் மிகப்பெரிய தோஷமா நம்ம எடுத்துக்கிறோம். என்னன்னா 1ங்கிறது ஒண்ணு, 2ங்கிறது நம்ம வாக்கு பலன். அப்போ நம்ம சொல்லக்கூடிய வாக்கு பலன் யாருக்கும் கெடுதலா இருக்கக்கூடாது. இப்ப ஒரு ஜோசியரா இருக்கும், அவங்களுக்கு 2ல மாந்தி இருக்கா, நற்பலனை மட்டுமே சொல்லணும். ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது நாசுக்கா சொல்லணுமே ஒழிய, நம்ம எடுத்த உடனே இப்படி நடந்துடும் சொன்னா நம்மளுடைய வார்த்தையிலே அங்க படிக்கக்கூடியான்னு சொல்லுது. அப்ப இந்த மாந்தி அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல 4 கட்டங்கள் தாண்டி தாண்டி குடிக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து வரிசையா, இப்போ சுக்கிரனா மாசத்துக்கு வந்து கட்டங்கள் தாண்டி போவாரு. சந்திரன் கூட ஸ்பீடா போனாலும் ஒவ்வொரு கட்டத்தை தான் தாண்டி போவாரே ஒழிய, மாந்திங்கிறது மட்டும் 4 கட்டங்கள் தாண்டி குதிக்கக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு கோச்சாரத்துல ஒருத்தருக்கு நம்ம கோச்சாரம் போடுறோம், அப்போ அந்த மாந்திங்கிற கிரகம் இங்க இருக்கு ஒருத்தர் போடும்போது திடீர்னு அடுத்த கோச்சாரம் அடுத்த செகண்ட் போட்டீங்கன்னா இங்க இருக்கும். அப்போ அந்த மாந்தி வந்து யாருக்கு என்ன பிரச்சனை அதையே சுற்றி காட்டக்கூடிய அமைப்பு தான் அந்த மாந்திங்கிற கிரகம். அப்போ உங்களை 1ல இருந்தாலும் 2ல இருந்தாலும் இது மாந்தி தோஷம். இந்த தோஷத்தை அமைப்பு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, உங்களை நல்வழிக்கு போக விடாது. ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கெட்டதுக்கு உட்கார்ந்து உங்களை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும். அதுல தெளிவா சிந்தனையா நீங்க இருக்க முடியாது. நல்ல வார்த்தைகளே பேசணும். உங்க மேல எந்த சாபங்கள் வந்தாலும் உங்களுக்கு பலிக்காது. நீங்க யாராவது சாபம் விட்டா அது பலிச்சிடும். அப்ப இந்த மாந்தி தோஷத்துக்கு முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப முன்னோர்களுடைய அமைப்பு நம்ம செட்டா மட்டும்தான் இந்த மாந்தி நம்ம கிரகத்தை ஆளுமை பண்ணிக்கணும். இப்ப மாந்தி தனிச்சு இருந்தா ஒரு பிரச்சனையும் பெருசா இருக்காது. 1, 2 தவிர மற்ற இடங்கள்ல தனித்து இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எந்த கிரகத்தோடு இருந்தா அந்த கிரகத்தோடைய வலிமையே தனக்கு நிறைய வச்சுக்கும். நமக்குள்ள வந்து நிறைய விஷயங்களை அந்த மாந்தி உள்வாங்கி வச்சுக்கும். அப்ப அந்த கிரகத்தை அதை ஆளுமை பண்ணும்போது அந்த பாவத்தை அதை அனுபவிக்க முடியாம கொஞ்சம் சில முடக்கங்கள் இங்க பண்ணக்கூடிய அமைப்பு மாந்தி. அப்ப இந்த மாந்தி தோஷத்துக்கு நிறைய மாந்தி கோயில் இருக்கு. நம்மளுக்கு வந்து மாந்தி கோயில் நிறைய இருக்கு. அது போக நீங்க என்ன பண்ணணும்னா, உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, உடல் ஊனமுற்றவர்கள், அரவான்கள், இவங்களுக்கு எல்லாமே நீங்க ஒரு நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்ல அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் இந்த நிரந்தரமா அவங்களுக்கு நல்ல ஆக்டிவேட் ஆகும். நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய உடல் ஊனமுற்றவர்களுக்கு இப்ப வந்து ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து நடக்கக்கூடியதுக்கு ஏதாவது கால் இல்லை அப்படின்னா அந்த காலுக்கு உண்டான அந்த செயற்கை முறையில் இருக்கக்கூடிய கால் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யும் போது கண்டிப்பா இந்த மாந்தி உங்களை பாதிக்காது. மாந்தியே ஒரு அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா சனியுடைய மகன் மாந்தி நல்ல ஆயுளை கொடுக்கக்கூடியவரும் அவராகவே மாறிடுவாங்க. அப்ப உங்க ஜாதகத்துல சனி மாந்தி இருந்தாலும் ஒரு தோஷமே. அப்ப தொழில் செய்யும் போது சனி மாந்தி இருந்தா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வியாபாரங்கள் நல்லா வராது. உங்களுடைய வம்சத்துல நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது. நீங்க நோட் பண்ணுங்க, சனி மாந்தி இருக்கக்கூடிய கிரகம்
அதே மாதிரி மாந்தி 5ஆம் இடத்துல இருந்தா நிறைய வம்சவழியில 3 தலைமுறையா உங்களுக்கு குழந்தைகள் இருக்காது, திருமணம் லேட் ஆகும், திடீர் பிரிவினை, திடீர் இழப்பு, இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த மாந்தி தோஷத்துக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம், அதாவது ஒரு முறையாவது காசி போங்க. காசி போக முடியல அப்படின்னா அவனாசி போங்க. ஏன்னா அவனாசி வினாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அவனாசி கோயிலுக்கு போகும்போது இறந்ததை மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அங்க. ஏன்னா ஒரு பாலகனை மீட்டு கொடுத்த அமைப்பே வந்து அவனாசி வாயப்பன். அப்ப அந்த கோயிலுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடும். முடிஞ்சவங்க காசி போயிடுவாங்க. இதுவே உங்களுக்கு இந்த பரிகாரம் நீங்க செஞ்சுட்டு எப்பெல்லாம் செய்யணும், வருஷத்துக்கு ஒரு முறை செய்யணும். கண்டிப்பா உங்களுடைய பிறந்த நாள், உங்க கல்யாண நாள், ஏதாவது ஒரு நல்ல விசேஷ நாட்கள்ல இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு, அரவான்களுக்கு, இவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஏன் வந்து மிருகங்கள் இவங்க சாகுறாங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பார்வை உங்களுடைய 1-2 இடத்துக்கு ஏதாவது விழுகிற மாதிரி இருக்கும். அப்பதான் அந்த இடத்துடைய பாதிப்பு இருக்கும். அப்ப 5ஆம் இடம் பூர்வீகம். அப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான குலதெய்வத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பசுக்கு நீங்க ஒரு பசுமாடு கூட வாங்கி கொடுக்கலாம். இல்ல பசுமாடு இருந்தா அந்த பசுமாட்டுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நீங்க கும்பிட்டுவாங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, தீவனம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடம் இருந்தா அந்த இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு மாசத்துக்கு நீங்க ஒரு உணவு அளிக்கிறதுக்கு ஒரு நாள் உணவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவும் உங்களுக்கு அற்புத பலன் கொடுக்கும். இந்த மாந்தி தோஷத்துக்கு இது மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. மாந்தி பற்றி மாந்தினா உங்க கட்டத்துல மாந்திங்கிற மா போட்டிருக்கும், மா அப்படிங்கிறது போட்டிருக்கும். மாந்தி என்றால் குளிகள், கெட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவரு சூரியனுடைய மகன் சனி பகவான், சனி பகவானுடைய மகன் மாந்தி. அப்போ சூரியனுடைய அமைப்புப்படி பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. மாந்தி அப்படிங்கிறது சனி பகவான மகன். அப்போ சூரியனே உங்களுக்கு நெருப்புக்கு அவர் பக்கத்தாலையும் போக முடியாது. சனி பகவான் தாமதம், அவர் பார்க்க பார்வையும் நம்மளால வந்து பார்க்க முடியாது. அப்போ இவங்க இருவருக்கும் ஏற்படக்கூடிய அமைப்புல வந்த மாந்திக்கும் நிறைய பவர் இருக்கு. ஒரு உயிரை கொள்ளக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. அதனால அதுக்கு இவ்வளவு ஒரு விஷயங்களை நம்ம பழக்கணும்.